ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன அனுஷந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெங்காலி மினி சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். மொத்தமாக சீரீஸே 2 மணி நேரம் தான். அதிகபட்சமாக இந்த வீடியோ ஒரு 35 to 40 நிமிஷம் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் ஒரு ஃபேமஸான ஜேர்னலிஸ்டாக இருப்பாங்க. கைதான ஒரு மினிஸ்டரை ஜெயிலுக்குள்ளேயே போயிட்டு பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அதுக்கப்புறம் ஹீரோனுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறுது. நம்ம ஹீரோயினே ஒரு கொலைகேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்குள்ள போயிட்டு படாத பாடுபடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு, நம்ம ஹீரோயின் சந்திச்ச பிரச்சனைலாம் என்ன, கடைசியா வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் கதை. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கொடுங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல நிறையவே புது மாடல்ல பெல்ட் கலெக்ஷன்லாம் கொண்டு வந்திருக்க மக்களே. பெல்ட் அண்ட் வாலெட் காம்போ உங்களுக்கு 999, 888, 1299 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுல உங்களுக்கு கிடைக்க போகுது. 888 நீங்க பெல்ட் அண்ட் வாலெட் காம்போ வாங்கிக்க முடியும் அப்படின்னா இது ஒரு பெஸ்டான ஆஃபரா இருக்கும். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஜெயில காமிக்கிறாங்க. கொற்ற மழையில கைது பண்ண எல்லாரையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு எல்லாருடைய பேரையும் கூப்பிட்டு டீட்டெயிலாம் விசாரிச்சு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படிதான் நம்ம ஹீரோயினையும் கூட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வந்து உட்காந்து அப்படியே ஒரு ஓரமா பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அனுமிதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பேரை சொல்லி கூப்பிடும் போது இவங்க சோகமா இருக்காங்க, காதுல கூட விழவே இல்லை. அப்போ அங்கிருந்து ஒரு போலீஸ் வந்துட்டு கூப்பிட்டா வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட அவங்களுக்கு வயிற்றுலயே பயங்கரமா அப்படியே அமுங்கின மாதிரி வலிக்குது போல. திரும்பி போலீஸை பயங்கரமா முறைக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிஸ்ட் மக்களே, பயங்கர ஃபேமஸான ஜேர்னலிஸ்ட். ஒரு பெரிய நியூஸ் கம்பெனில ஒரு நியூஸ் மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாஸ் ஹீரோயினை கூப்பிட்டு நீ போன வாட்டி சிஎம் பேட்டி எடுத்தல, அது பயங்கரமா போச்சு. இந்த வாட்டி வந்துட்டு ஒரு மினிஸ்டர் கைதாகி ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரை பேட்டி எடுக்க போனோம். அவரே பர்சனலா சிஎம் உடைய பேட்டியெல்லாம் பார்த்துட்டு நீ தான் வந்து அவரை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே கேட்டிருக்காரு, நீ போயிட்டு பேட்டி எடுக்கிறியா அப்படின்னும் போது ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மற்ற இடங்களுக்கு போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இது அவ்வளவு ஈஸியெல்லாம் இருக்காது. ஜெயிலுக்குள்ள போயிட்டு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும், அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் போயிட்டு பேட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் உஷாரா போ அப்படின்னு சொல்றாரு. நீ ஜெயிலுக்குள்ள போனோனே விக்டர்னு ஒரு போலீஸ் இருப்பாரு, அவர் உனக்கு கைட் பண்ணுவாரு, ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது பாய் ஃப்ரெண்டு கால் பண்றாரு, கூடிய சீக்கிரமே நமக்கு கல்யாணமாக போகுது, அதாவது அடுத்த மாசம் கல்யாணமா, அதுக்கான பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணு, அப்பா கூட போயிட்டு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வா அப்படின்னும் போது நானும் மாமாவும் மட்டும் தனியா போக மாட்டோம், நீயும் கூட வா, நம்ம 3 பேருமா போயிட்டு சில பிளான்ட்லாம் கூட வாங்கிட்டு வரலாம் அப்படின்னும் போது அவன் கடுப்பாவுறான். இந்த பிளான்ட்ல அப்படி என்னதான் இருக்கு, எங்க அப்பாவும் நீயும் சேர்ந்துட்டு எக்கச்சக்கமான பிளான்ட்டை வாங்கி வைக்கிறீங்க, எங்க அப்பா எக்கச்சக்கமான பிளான்ட்டை வாங்கி வீடு முழுக்க வச்சு காடா மாத்தி வச்சிருக்காரு, என்னால வர முடியாது, நீங்களும் போயிட்டு பிளான்ட் எல்லாம் வாங்காம என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்பாவை பத்தி பேசும்போது ஹீரோயினுக்கு அவங்க அப்பா ஞாபகம் வருது. நம்ம ஹீரோனுடைய அப்பா ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருப்பாரு, அது மட்டும் இல்லாம ஜேர்னலிசம்கான அந்த ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருப்பாரு. அதை பத்திலாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில கிளம்பி ஜெயிலுக்குள்ள போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கைதாயிட்டாங்க. இப்போ ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணும், ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அப்படின்னும் போது இல்ல நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் கழட்ட மாட்டேன் அப்படின்னும் போது கழட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கழட்டி பயங்கர ஹாஷா செக் பண்றாங்க. ஹீரோயினால வலியே தாங்க முடியல, அப்படியே பின்னாடி முன்னாடி வாய்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போது ரொம்பவே ஹாஷா செக் பண்றாங்க. இவங்களுக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே மறுபடியும் பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயினும் கேமராமேனும் ஜெயிலுக்குள்ள போயிட்டு அந்த வார்டன் விக்டரை மீட் பண்றாங்க. இந்த மாதிரி மினிஸ்டர் மீட் பண்ணோம் அப்படின்னும் போது ஆமா மினிஸ்டர் சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது அந்த இடம் முழுக்க ஒரே சவுண்டா இருக்கு. அதாவது இது ஒரு பெரிய ஜெயில் மக்களே. ஒரு பக்கம் பார்த்தா இந்த பெண் கைதிகள்லாம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆண் கைதிகள்லாம் இருக்காங்க. இப்போ பெண் கைதிகள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரே சவுண்டா கேக்குது. என்னங்க ஒரே சவுண்டா இருக்கு, கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது இங்க வந்துட்டு கைதிகளை 2ஆ பிரிச்சு வச்சிருப்போம். சொல் பேச்சை கேட்கறவங்க ஒரு பக்கம், அடங்கா பிடாரிங்க ஒரு பக்கம். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது அந்த அடங்கவே மாட்டாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப ரூடா இருப்பாங்க இல்லையா, அவங்க இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல ஒரு பொண்ணு ஓடி வந்து இந்த வார்டனுடைய காலில் விழுந்து என் குழந்தைய அபார்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க ப்ளீஸ், எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் பிடிச்சி தள்ளி விடுறாரு. அப்போ அதே பொண்ணு ஹீரோயின் காலில் விழுந்து நீங்களும் ஒரு பொண்ணு தானே, தயவு செஞ்சு என் குழந்தைய என்னை பெத்துக்க விட சொல்லுங்க, இந்த மாதிரி என் குழந்தைய கலைக்க போறாங்களா அப்படின்னு சொல்லும் போது அங்க
அங்க இருந்து போலீஸ்லாம் வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க, இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, எப்படி இந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆனா, இந்த பொண்ணால குழந்தைய பெத்து வளர்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா இவங்க பரோல்ல வெளியே போவாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல யார் கூடயோ ஒன்னா இருந்து கர்ப்பமாயிட்டு ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜெயிலுக்கு வெளியே குழந்தைய பெத்து வளர்க்கறது அப்படின்றது அதுவே கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அதுவே ஜெயிலுக்குள்ள அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பெத்து வளர்க்கறது அப்படின்றது முடியாத காரியம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் கலைக்க சொல்றோம். கலைக்க சொன்னாலும் அவங்க கேட்காம இந்த மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே மினிஸ்டர் காமிக்கிறாங்க. இவரு உட்கார்ந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு புறா அடிபட்டு கீழே ஒழுக, அந்த புறாவை தூக்கி மெடிசனை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸ் கிட்ட கேட்டு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. இப்போ வார்டு ஹீரோயினையும் அந்த கேமராமேனையும் கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரோ பண்ணும்போது, தெரியும் நான் தான் வர சொன்னேன், ஆனா இன்னைக்கு வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு எனக்கு மூடு சரியில்லை. பாருங்க, புறாவுடைய கால் அடிபட்டு அது ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பட்டத்துடைய அந்த கயிறுல மாட்டி காயம் பட்டுச்சு போல. நம்ம வேணா நாளைக்கு பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த கேமராமேனும் அங்க வந்து கிளம்பிட்டாங்க. அங்க கிளம்பி இவங்க ஸ்கூட்டில போயிட்டு இருக்கும்போது கேமராமேனுக்கு சரியான கடுப்பு. இந்த ஆள் என்ன பைத்தியமா, ஒரு புறாக்கு காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியவே தள்ளி வச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கும்போது, அப்போ ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் வண்டியை திருப்பிட்டு ஜெயிலுக்கே வந்து அங்க இருக்க ஒரு போலீஸ் லேடியை கூப்பிட்டு, என் காலில் வந்து ஒரு பொண்ணு விழுந்தாலே அந்த பொண்ணு என்ன கேஸ்ல மாட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த போலீஸ் ஒண்ணுமே சொல்லாம நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கொஞ்சம் காசை கொடுத்தவனே அந்த லேடி பேரு லலிதா, அந்த லேடி வந்துட்டு இந்த பாரத் நகர் கேஸ் மாட்டிட்டாங்க அப்படின்னு அந்த கேஸுடைய டீடைலாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது உள்ளுக்குள்ள மணி அடிக்குது. எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ள போறாங்க. இது என்ன மணின்னு கேட்கும் போது, நைட்டு டின்னருக்கான மணி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. என்னது டின்னரா, மணி இப்பதான் 5 மணி ஆகுது, அதுக்குள்ள டின்னரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராமேன் ஹீரோயின் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜெயிலுக்குள்ள வந்துட்டு அப்படியே ஈவினிங் 5 மணி ஆகுது, சாப்பாட்டுக்கான அந்த டைம் ஆகுது. எல்லாரும் லைன்ல போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும் போது ஒரு 3 பஜாரி பொம்பளைங்க தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் போயிட்டு லைன்ல நின்று அந்த வெறும் சாப்பாடை வாங்கிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது, ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு போயிட்டு சாப்பாடு கேட்கிறா. சாப்பாடு போட்டோன்னு எனக்கு ஒரு முட்டை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முட்டை கறியெல்லாம் வாங்கி சாப்பிட, இது என்ன மாமியார் வீடா, ஒழுங்கா போடி அப்படின்னு சொல்லிட்டு கரண்டிய மூஞ்சில காமிக்கும் போது அந்த பொண்ணு பயந்துட்டு ஓட பார்க்கும் போது ஹீரோயின் மேல மோதி ஹீரோயின் சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டுது. ஐயோ அக்கா சாரிக்கா சாரிக்கா அப்படின்னு சொல்லும் போது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பசிக்குது போல, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு கேட்கும் போது, சாப்பாடுலாம் கொடுக்க முடியாது, ஒரு வாட்டி தான் உனக்கு அதே மாரி சாப்பாடு வேணும் அப்படின்னா கீழே கலக்கிறத பொறுக்கி சாப்பிடு அப்படின்னும் போது இவங்க ஒண்ணுமே பேசாம போறாங்க. கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ அந்த 3 பொம்பளைங்கள ஒரு பொம்பளை செமையா கலாய்க்கிறா. சரியான டிராமா குயினா இருக்கா. இந்த பொண்ணை வந்துட்டு அப்ப எப்படிதான் வளர்த்தானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பா பேசும்போது நம்ம ஹீரோயினுக்கு வெறுப்பாகுது. நம்ம ஹீரோயின் அப்பாவை வந்துட்டு ஒரு பயங்கரமான உயரத்துல வச்சிருக்காங்க, அப்பாவை கலாய்க்கிறாங்க அப்படின்னும் போது, எங்க அப்பாவை பத்தி பேசாத அப்படின்னு சொல்ல, அப்படி தாண்டி பேசுவேன், பேசினா என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் கடுப்பாயிட்டு அந்த பிளேட்டை தூக்கி மண்டை மேலேயே போட இப்போ 3 பேருமே சேர்ந்துட்டு ஹீரோயினை சரியான அடிக்கிறாங்க. மூஞ்சி முகரையெல்லாம் உடைக்கிறாங்க. அங்க எக்கச்சக்கமான செல்மெட்ஸ் இருந்தாலும் எல்லாருமே அப்படியே அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல கொஞ்சம் பெரிய ஒரு பொம்பளை அங்க வராங்க. இவங்களாச்சும் வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த லேடி அப்படியே கழுத்தை புடிச்சு தூக்குறா. ஹீரோயின் மூச்சு கூட விட முடியாம பயங்கரமா கத்துறாங்க. இப்ப வந்தா பாத்தீங்களா பெரிய பஜாரி, இவ பேர் தான் அம்மியா. நம்ம ஹீரோயின் மூச்சே விட முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ செகண்ட் எபிசோடிய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை அப்படியே அந்தரத்துல கட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அங்க வந்த இந்த வார்டனு அந்த லத்தியால குத்தி எழுப்புறான். என்ன உனக்கு தெரியுதா, ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். அடுத்து பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் கேமராமேனை கூப்பிட்டு ஒரு பஸ் ஏறி நேரா பாரத் நகர் போறாங்க. பாரத் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி, உங்களை பத்தி நான் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினையும் அவருக்கு நல்லாவே தெரியுது. எவ்வளவு பெரிய ஜேர்னலிஸ்ட், நீங்க என்ன இன்டர்வியூ பண்ண வந்திருக்கீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் செமையா ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு முன்னாடி அந்த பாரத் நகர் லலிதா கேஸை பத்தி நான் விசாரிக்கணும், அதை பத்தி சும்மா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி பண்ண போறேன் அப்படின்னும் போது, சரி ஓகே நீங்க போயிட்டு முதல்ல அந்த கேஸ் ஃபைல தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அமுச்சு விட்டு இவரும் இன்டர்வியூக்குலாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் சும்மா தான் இன்டர்வியூக்கு ஆன்சர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே டைம்ல லலிதாவுடைய கேஸை கொண்டு வரும்போது அந்த ஃபைல் அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபைல்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி லலிதா
லலிதாவுடைய புருஷன் பயங்கரமா அபியூஸ் பண்ணிருக்கான். டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பொண்ணு பொறுத்துக்க முடியாம புருஷனுடைய தலையிலேயே கல்ல போட்டு கொலை பண்ணிட்டு இருக்கா. மக்களே, இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது 2 வருஷம் ஆகுதா கண்டிப்பா தெரியுமான்னு கேட்கும் போது ஆமா 2023 நவம்பர் மாசம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் கூட சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நவம்பர் மாசம் புருஷங்காரன் இறந்து போன அப்படின்னா பரோல்ல வெளியே போகும்போது இந்த பொண்ணு எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியும்? இன்னொன்னு, இந்த மாதிரி வயலண்டான கிரைம் எல்லாம் பண்றாங்க இல்லையா, கொலை பண்றவங்களெல்லாம் வந்துட்டு பரோல்ல அவ்வளவு சீக்கிரம் வெளியெல்லாம் விடமாட்டாங்க. இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதாவது லலிதா பிரெக்னென்ட் ஆனதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை ஜெயிலுக்குள்ள என்னமோ நடக்குது, அந்த பொண்ணு ஜெயிலுக்குள்ளேயே கூட பிரெக்னென்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் யோசிக்கிறாங்க. அடுத்து ஹீரோயின் பாஸை மீட் பண்ணி இதே விஷயத்த சொல்றாங்க. ஜெயிலுக்குள்ள என்னமோ தப்பா நடக்குது, அந்த பொண்ணு ஜெயிலுக்குள்ளேயே பிரெக்னென்ட் ஆயிருக்கா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு பெயிலே கிடைக்காது, பரோல்ல வெளியே போக முடியாது, ஆயுள் முழுக்க ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. சோ நம்ம வந்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்னும் போது ஏமா இதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம், பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற மாதிரி உள்ளுக்குள்ள பாம்பு இருக்கா, முதல்ல இருக்கா, தவளை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாது, நம்ம தான் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்படணும், யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னும் போது என்னால கண்டிப்பா முடியும், நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அந்த வார்டனு லத்தியை வச்சு குத்தி ஹீரோயினை எழுப்புறாரு. இப்போ என்ன காரணத்துக்காக ஜெயிலுக்குள்ள வந்திருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது அவங்க கடுப்பாயிட்டாங்க. இவனை பச்சை பச்சையா திட்டுறாங்க. உன்னை போயிட்டு நம்பினம் பாரு, உன்னை போயிட்டு நல்லவன் நினைச்சம் பாரு அப்படின்னும் போது, அதுவும் இல்லாம காரி மூஞ்சி மலையை துப்பும் போது இவன் காதா மட்டும் சமையா அடிச்சுட்டு அங்க இருக்கிற 2 போலீஸை கூப்பிட்டு இந்த பொண்ணை தனியா ஒரு செல்ல போட்டு அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்போ மறுபடியும் பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் நேரா போயிட்டு அந்த மினிஸ்டரை பார்த்து பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் வந்திருப்பாங்க, கேமராமேனும் வந்திருக்காரு. நம்ம ஹீரோயின் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணி இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சிட்டாங்களே, இதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரு ஆன்சர் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய போன் அடிச்சுட்டே இருக்கு. அவங்க கட் பண்ணி விடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றான் போல, கட் பண்ணாலும் கால் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே இந்த மாதிரி தான்மா, கட் பண்ணாலும் கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க, எங்க இருக்காங்க, என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம கால் பண்ணிட்டே இருப்பாங்க. யாரு உன் பாய் ஃப்ரெண்ட் தானே, அர்ணவ் தானே கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அர்ணவா என் பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன் தெரியாது, இவங்க வந்துட்டு இந்த பிரச்சாரம் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஒரு கம்பெனியை தான் ஹையர் பண்ணுவாங்களாம். அந்த கம்பெனில முக்கியமான நபர் தான் அர்ணவ். எனக்கு அர்ணவ ரொம்பவே நல்லாவே தெரியும். ஆனா ஒரு பயங்கர அடமண்டான பையன், இதை பண்ணும் அப்படின்னா பண்ணுவான், அதை பண்ணக்கூடாது அப்படின்னா பண்ண மாட்டான், பயங்கரமா அடம் பிடிக்கிறான். நீ முதல்ல போயிட்டு போன் அட்டன் பண்ணி பேசுமா அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த இன்டர்வியூலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அர்ணவ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு நிறைய வாட்டி போன் பண்ற, என்னையே மீட் பண்ண நேரடியா வந்திருக்க, என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், வண்டியை அவங்கிட்ட கொடுத்துருவா, நானே உன்னை டிராப் பண்றேன், கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திட்டு கிளம்புறான். என்னடா ஒரே ஆச்சரியமா இருக்கு, நீலா வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது இங்க பாரு ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்துட்டு நிறைய அரசியல்வாதிகள் கூட ஒர்க் பண்றேன், அது உனக்கு நல்லாவே தெரியும், இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை, என்னுடைய வேலையில நல்லவங்களையும் மீட் பண்ணுவேன், கெட்டவங்களையும் மீட் பண்ணுவேன், அவங்களால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு, நீ கொஞ்சம் சேஃபா இரு அப்படின்னும் போது, டேய் நான் பாக்குற வேலையும் ஆபத்தான வேலை தான், எப்ப எவன் நமக்கு எதிராக மாறுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, நமக்கு இந்த வேலையை பிடிச்சதானே பண்ணிட்டு இருக்கோம், பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல என்னுடைய வேலையில நான் வந்துட்டு ஒரு முக்கியமான எவிடன்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன், பயங்கர கான்பிடென்ஷியலான எவிடன்ஸ், அந்த எவிடன்ஸால நமக்கு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதான் உன்னை வான் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னும் போது, நான் இப்ப கூட போயிட்டு அந்த மினிஸ்டர் தான் மீட் பண்ணி பேசிட்டு வரேன், ரொம்பவே நல்லா பேசுறாரு, அந்த மனுஷன் உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டாரு, உன்னை பத்தியே தான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாரு அப்படின்னும் போது எந்த மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மினிஸ்டர் நாராயணன் அப்படின்னு, அந்த ஆளு என்ன பத்தி கேட்டாரா, என்ன கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆகுறான். அதே டைம்ல ஒரு லாரி பயங்கர வேகமா வந்து இந்த காருக்கு மேல முட்டுது, ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிடல்ல இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருக்கும் போது அப்போ கேமராமேன் தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கண்ணை முடிக்கிறாங்க. ஹப்பாடா ஒரு வழியா கண்ணை முடிச்சிட்டியா, நீ கண்ணை மூடி மயக்கமாயிட்டு அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா 2 நாளா மயக்கத்திலே இருக்க, இப்பதான் கண்ணை முடிச்ச அப்படின்னும் போது சரி ஓகே எனக்கு எல்லாம் ஓகே தான் நினைக்கிறேன், அர்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் எதுவுமே சொல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல டாக்டர் வராங்க. உங்ககிட்ட டாக்டர் எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியே போக டாக்டர் வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு உனக்கு எல்லாமே ஓகே தாமா, உனக்கு வெளியே தான் காயம்பட்டிருக்கு, உள்ள எல்லாமே ஓகே தான், உன் உயிருக்கு எந்த விதமான ஆபத்துமே கிடையாது, நீ சரி
சரியாயிருவ கூடிய சீக்கிரமே. சரி கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. நீ பிரெக்னெண்டா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப இதே டைம்ல ஃபேமிலி எல்லாம் வராங்க. அம்மா மாமா மாமாவுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. இவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல. இவங்களை பார்த்தோன்னே கூட அர்ணவ் எங்க, அர்ணவ் என்ன பண்றான், அவன் ஓகேவா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ மனசை திடப்படுத்திக்கோமா, அவன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படின்னு. இவங்களுக்கு மனசே விட்டு போச்சு, பயங்கரமா அழுகுறாங்க. நான் அவனை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப எப்படிமா போயிட்டு பார்க்க முடியும், அவன் வந்துட்டு ஐசியூல இருக்கான், நீ இங்க இருக்க, உன்னை எப்படி கூட்டிட்டு போயிட்டு காமிக்க முடியும் அப்படின்னும் போது நான் ஏஞ்சி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழும்ப ட்ரை பண்றாங்க. ஆனா உடம்பு முழுக்க அங்க இங்கன்னு எலும்பு பயங்கரமா உடஞ்சு போயிருக்கு. அட்லீஸ்ட் என்ன வீல் சேர்லயாச்சும் உட்கார வச்சு கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது கூட்டிட்டு போயிட்டு காமிச்சா அவன் கோமால படுத்தே கிடக்குறான். இப்போ டாக்டர் கிட்ட கேட்கும் போது இவன் டீப் கோமாக்கு போயிட்டான், எப்போ கண்ண முடிப்பான், எப்போ சுயநினைவுக்கு வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல அப்படின்னும் போது இதை கேட்டவனே இன்னும் பயங்கரமா அழுகுறாங்க. டே அர்ணவ் எந்திரிச்சு வாடா, உனக்கும் எனக்கும் இப்போ வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கூடிருச்சு, நம்ம குழந்தை என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு, அந்த குழந்தைகிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேன், உங்க அப்பா கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன், ப்ளீஸ் ஏஞ்சி வா அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது ஃபேமிலிக்கே ஷாக்கு, அவங்களும் அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து பாஸ் வந்து ஹீரோயினை மீட் பண்றாரு. என்னமா எல்லாமே உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது கண்டிப்பா ஆக்சிடென்ட் கிடையாது, யாரோ பக்காவா பிளான் பண்ணி கொண்டு வந்து எங்களை ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. எப்பயுமே நான் வேலையில இருக்கும் போது அர்ணவ் கால் பண்ணவே மாட்டான், ஒரு மெசேஜ் தான் பண்ணுவான். ஆனா அன்னைக்கு எக்கச்சக்கமான வாட்டி கால் பண்ணான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஏதோ ஆயிடும், கொஞ்சம் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிக்கப் பண்ண வந்தான். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மினிஸ்டர் இன்டர்வியூ எடுக்க போனோம் இல்லையா, அந்த ஆளு அவரை பத்தி பேசாம அர்ணவ் பத்தி எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் தாண்டி கார்ல போகும்போது ஒரு எவிடன்ஸ் இருக்கு, ஒரு வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பத்தி அர்ணவ் என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணும்போது தான் அந்த லாரி வந்து எங்களை அடிச்சு தூக்கிருச்சு, அது ஏதோ ஒரு முக்கியமான எவிடன்ஸ் போல அப்படின்னும் போது என்னமா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, இது ஆக்சிடென்ட் தானே, அது மட்டும் இல்லாம எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கார் முழுக்க பக்காவா செக் பண்ணியாச்சு, எவிடன்ஸ் பென்டிரைவ்ல இருக்கும், எந்த பென்டிரைவுமே கார்ல இருந்து கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. ஜெயிலுக்குள்ள காமிக்கிறாங்க. லலிதாவை அந்த மினிஸ்டரும் வார்டனும் வந்து மீட் பண்றாங்க. ஏமா நீ சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு அடம்பிடிக்கிறா. சார் நீங்க சொன்னா கண்டிப்பா இவங்க எல்லாரும் கேட்பாங்க, என் புருஷனாலதான் எனக்கு குழந்தை கொடுக்க முடியல, இந்த குழந்தைய நான் பெத்து வளர்க்க ஆசைப்படுறேன், நான் உங்களை பத்தியோ இங்க நடக்கிற விஷயங்களை பத்தியோ வெளியே சொல்லவே மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது சரி ஓகேமா உனக்கு ஒண்ணுமே ஆகாது, இவங்க சொல்றபடி கேட்டு நடந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போறாரு. வெளியே போயிட்டு கையை கூட சானிடைசர்லாம் போட்டு கழுவிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த அர்ணவையும் அணுவையும் மீட் பண்ணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு வேற ஒரு செல்ல விடுறாங்க. இது வந்துட்டு அம்மியுடைய வாடம், கொஞ்சம் பார்த்து உஷாரா இரு அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அம்மியுடைய வாட்குள்ள போனோடனே அந்த லேடி அப்படியே இங்க ராஜா கணக்கா உட்காந்துக்கிட்டு இருக்கா, மொத்த எல்லாரும் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, இது வந்துட்டு ஜெயிலு வீடு கிடையாது, இங்க வேலை பார்த்தாதான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும், நீ இன்னைக்குதான் புதுசா வந்திருக்க, அதனால வேலையை கொஞ்சமா விடுறேன், நீ என்ன பண்ணு முதல்ல போயிட்டு அந்த பாத்ரூம் கழுவு அப்படின்னும் போது இவங்களும் போயிட்டு பார்த்தா பார்க்கவே கன்றாவியா கிடக்குது. கொய்யால இந்த பாத்ரூம் எல்லாம் கழுவி ஒரு வருஷம் இருக்கும் போல, கிளவுஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா கிளவுஸ் எல்லாம் கிடையாது, அப்படியே போயிட்டு கழுவு அப்படின்னும் போது இவங்களுக்கு கொமட்டிட்டு வாந்தியா வருது. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பாத்ரூம் கழுவுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஜெயில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்ரூம்லாம் கழுவிட்டு போயிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க குளிக்கிற பாத்ரூமும் நல்லா இல்ல, எதுவுமே சரியில்லை. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயங்கரமா தேய்ச்சி குளிக்கும் போது இந்த டைம்ல அங்க அம்மி கேங் வராங்க. வந்தவங்க தலையில ஒரு கவரை போட்டு மூடி போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, பயங்கரமா அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏற்கனவே சாப்பிடல, பிரெக்னெண்டா இருக்காங்க, ரொம்ப வீக்கா இருக்காங்க, இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படி சமயம் அடி வாங்கிட்டு இருக்கும் போது அங்க யாரோ வராங்க. அவங்கள பார்த்துட்டு முன்னாடி போலீஸ் லேடி வந்து இந்த மாதிரி பிர்கிஸ் வந்துட்டாங்க, இதுக்கப்புறமும் இங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சரிப்பட்டு வராது அப்படின்னும் போது அம்மியுடைய கேங் அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயக்கமாகறாங்க. மயக்கமாகற நிலைமையில அங்க ஏதோ ஒரு லேடி வந்து நிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அங்க இந்த மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு பேஷண்ட் கெட்டப்ல வந்திருக்காரு. மினிஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் இந்த வேலையெல்லாம் பாக்குற, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா நான் என்னமா பண்ண போறேன், நான் பாட்டுன்னு ஜெயில உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்னால என்ன பண்ண முடியும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன், நீ எல்லாமே நிப்பாட்டிக்கிட்ட அப்படின்னா நானும் அமைதியா இருப்பேன், நீயும் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு, எங்க அப்பாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும், எங்க அப்பாவுடைய பொண்ணு நானு, அவரை
மாதிரி தான் பயங்கர உத்வேகமா இருப்பேன், என்ன யாராலையும் நிப்பாட்டவே முடியாது, எல்லாத்தையும் கண்டுபிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு கடைசியா நான் உங்ககிட்ட ரிக்வஸ்டா கேக்குறேன், நீயும் நிப்பாட்டிக்கோ நானும் நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அம்மாவும் ஆன்ட்டியும் வந்து மீட் பண்றாங்க. நீ வந்துட்டு குழந்தைய கலைச்சிடு, அப்பா இல்லாம குழந்தைய வளர்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும், அது மட்டும் இல்லாம கல்யாணமே ஆகாம அந்த குழந்தை உருவாயிருக்கு, இது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவும் சொல்றாங்க, இன்டைரக்டாவும் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க, அப்பா இல்லாம அம்மா நீ என்ன எப்படி வளர்த்தன, ஒரு பயங்கரமான ஒரு தைரியசாலி பொண்ணா வளர்த்து வச்சிருக்க, அதே போல என்னுடைய குழந்தையும் நான் நல்லபடியா வளர்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அருணுடைய அப்பாவை போயிட்டு மீட் பண்றாங்க. அவரு புள்ள கூட இல்லாம தன்னந்தனியா வீட்டுல உட்காந்துட்டு செடியெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் போயிட்டு பேச்சு கொடுக்குறாங்க. அவரை வந்துட்டு சோகத்துல இருந்து கொஞ்சமாச்சு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல புதுசா ஒரு செடி இருக்கு, என்னங்கப்பா புதுசா செடி வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லமா எப்பயுமே செடியே வாங்காத என்னுடைய பையன் கடைசியா இந்த செடியை ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்து வச்சான், அதுதான் பூ பூக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி தான் அவன் வாங்கிட்டு வந்த கடைசி செடியா இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல ஜெயில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜெயில இருக்கும் போது அங்க அந்த மினிஸ்டர் வராரு. நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேன் இல்லையா, இதுல தலையிடாத, மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ லலிதாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்ச, கடைசியா லலிதா எந்த பெட்ல இருந்தாலும் அதே பெட்டுக்கு நீயும் வந்துட்ட அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஏஞ்சி உட்கார்றாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் போயிட்டு பாச மீட் பண்றாங்க. லலிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ண போறாங்களாம். அந்த பொண்ணு என் காலில் விழுந்து கெஞ்சினா. அந்த பொண்ணு மட்டும் இல்லாம இந்த மினிஸ்டர் அந்த ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா 6 பெண்களுக்கு அபார்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உள்ளுக்குள்ள ஏதோ தப்பா நடக்குது. முக்கியமா இந்த ஆளு உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தப்பா நடக்குது. நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டு லலிதாவை பேட்டி எடுக்கணும், அதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னும் போது, ஏமா அதெல்லாம் நடக்காத காரியம், நீ நடக்காத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காத, இது எல்லாமே ரிஸ்க் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே டைம்ல பாஸுக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி மினிஸ்டர் அந்த பொண்ணை மீட் பண்ண ஆசைப்படுறாரு, உடனே அந்த பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னும் போது, இதுதான் நல்ல சாக்கு, நீ போயிட்டு லலிதாவை மீட் பண்ண முடியும், மேல இருந்து பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, நீ போயிட்டு மீட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் கிளம்புறாங்க. நேரா போயிட்டு அந்த போலீஸ் மினிஸ்டர் மீட் பண்றாங்க. நீ தான் அந்த லலிதாவை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னியாமே, வா கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஒரு வார்டுல இருக்காங்க. அந்த வார்டுல விட்டு இவங்க வந்துற. இப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் புருஷன் இறந்து போயிட்டு 2 வருஷம் ஆகுது, ஆக்சுவலா புருஷனை கொலை பண்ணிட்டு தான் நீ ஜெயிலுக்குள்ளேயே வந்திருக்க, அப்படி இருக்கும் போது இந்த குழந்தை எப்படி உருவாகும், ஜெயிலுக்குள்ள உனக்கு மட்டும் இல்லாம உன்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பிரெக்னன்ட் ஆகுறாங்க, அபார்ஷன் பண்ணப்படுறாங்க, இதெல்லாம் எப்படி யாரு பண்றாங்க, ஏதாவது சொல்லு அப்படின்னும் போது, இல்ல எனக்கு ஜெயிலுக்குள்ள ஒண்ணுமே ஆகல, இது என்னுடைய குழந்தை, இந்த குழந்தைக்கு வேற யாருமே காரணமே கிடையாது, நான் வந்துட்டு மினிஸ்டர் சார் கிட்ட பேசிட்டேன், அவர் இந்த குழந்தைய கலைக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு, நீங்க தேவையில்லாம இந்த கேஸை பத்தி யோசிக்காதீங்க, விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே அண்ணனுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அப்பா தூங்கிட்டு இருக்கும் போது பையனுடைய ரூம்ல யாரோ போயிட்டு ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. இவர் வயசானவரு பயந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு, யாரோ நம்ம வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்கம்மா, அண்ணனுடைய வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, அப்பா நீங்க சேஃபா இருங்க, ரூம்குள்ளேயே இருங்க, நான் வரேன், போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. வர வழியில போலீஸ்க்கும் கால் பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த தாத்தா சும்மா இருக்காம அதுக்குள்ள மேல போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ ஒரு லேடி வந்திருக்கா. அந்த லேடி தாத்தாவுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு தாத்தாவை கொலை பண்ணிட்டு அங்கிருந்து எஸ் ஆகுறா. இந்த லேடியோடைய பேரு மில்லி. மக்களே, இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே பிரிக்கிஸ் நம்ம அம்மியோடைய கேங்க சேர்ந்த ஒரு பொண்ணை போட்டு தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்காங்க. அங்க அம்மி நிக்கிறா. அம்மியால கூட ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய கை போல, ஏன்டி அவளை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மி பிரிக்கிஸ் கிட்ட கேட்கும் போது, இதே போலதான் அன்னைக்கு அந்த பொண்ணையும் போட்டு பாடா படுத்துனீங்க, அந்த பொண்ணு வேற பிரெக்னெண்டா இருக்கா, அந்த பொண்ணை பார்க்க உங்களுக்கு பாவமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு அமைக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் கண்ண முடிச்சு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது கூட இருக்க இன்னொரு கைதி பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, அங்க போகாத, பிரிக்கிஸ் முடிச்சிருந்தா அந்த மாதிரி தான் ஏதாவது நடக்கும், தேவையில்லாம போயிட்டு அங்க மூக்க நுழைச்ச அப்படின்னா உனக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படின்னும் போது, பிரிக்கிஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அன்னைக்கு நீ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது உன்னை வந்து அவதான் காப்பாத்தன அப்படின்னும் போது, யாரா இந்த பிரிக்கிஸ், நம்மளை ஏண்டா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அடுத்து பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. அருணுடைய அப்பா இறந்து போயிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த கார் ஆக்சிடென்ட் ரெண்டுத்த பத்தியும் போலீஸ் கிட்ட போயிட்டு விசாரிக்கும் போது அது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட், லாரி பிரேக் பிடிக்காம அந்த கார் மேல மோதிருச்சு. அண்ட் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு யாரோ ஆட்டைய போட போந்து அப்ப இவரு தடுக்க போகும்போது அருணுடைய அப்பாவை அந்த திருட்டு பசங்க கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க, நாங்க கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னும் போது, இல்ல சம்திங் ராங்கா நடக்குது, எங்களை யாரு கொலை பண்ண பார்த்தாங்களோ அவங்க தான் வீட்டுக்குள்ள போந்து ஏதோ தேடும் போது அப்ப
அப்பாவை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒழுங்கா கண்டுபிடிங்க அப்படின்னும் போது கண்டுபிடிக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும், நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு வக்கீலை மீட் பண்றாங்க. இந்த வக்கீலும் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் நல்லா தெரிஞ்சவங்களாம். எனக்கு ஒரு உதவி வேணும், ஜெயில இருக்க கைதிகள்லாம் வெளியே போனாங்களா, பரோல்ல போனாங்களா, என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் ஒரு ரூம்ல ஃபைல் இருக்குமா. முக்கியமா இப்போ நான் சொல்ற இந்த ஜெயிலுடைய அந்த ஃபைலை மட்டும் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, மேபி மாட்டினேன் அப்படின்னா வாழ்க்கை முழுக்க ஜெயிலுக்குள்ள போக வேண்டியதா இருக்கும், முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது, உனக்காக பண்ண முடியாது, உங்க அப்பாக்காக ஒரு ஹெல்ப் பண்றேன், அந்த ஃபைல் ரூம் உடைய கீயை கொண்டு வந்து கொடுக்குறேன், நீயே உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சுக்கோ, மாட்டிக்கிட்ட அப்படின்னா என் பேரை மட்டும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கீக்கு மட்டும் அரேஞ்ச் பண்றாரு. இவங்க யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள வராங்க. உள்ளுக்குள்ள வந்து தேடி பார்க்கும்போது அந்த ஃபைல்லாம் இருக்கு. அந்த ஃபைல்ல ஒரு ஃபைல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா புட்டுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுடைய பேர் போட்டுருக்கு. இந்த புட்டுல் யாரு அப்படின்னா, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு சாப்பிடும் போது முட்டை கேட்டுப்பா, அந்த பொண்ணை அடிக்க பாயும் போது அந்த பொண்ணு ஹீரோயினுக்கு மேல ஒழுக ஹீரோயினுடைய சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டிருக்கும் பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் மக்களே புட்டுல். இது மட்டும் இல்லாம வேற ஏதோ விஷயங்கள்லாம் படிக்கிறாங்க, படிச்சுட்டு ஷாக் ஆயிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அர்ணவுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இதே டைம்ல அந்த மினிஸ்டர் கால் பண்றாரு. ஏமா நான் சொன்னா கேட்க மாட்டியா, நான் சொல்ற பேச்சை கேட்காம நீ அர்ணவுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ண அளவுக்கு போற அப்படின்னா இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, பாத்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இதே டைம்ல அந்த பையனே மெசேஜ் பண்றான், ஆபீஸ்ல வச்சு மீட் பண்றது சரியே கிடையாது, நம்ம வந்துட்டு வீட்டுல வச்சு மீட் பண்ணலாம், இப்போ கிளம்புங்க அப்படின்னும் போது ஹீரோயின் வெளியே வந்து ஒரு டீ கட்ல உட்காந்து யோசிக்கிறாங்க. இது எல்லாமே மினிஸ்டருக்கு எப்படி தெரிய வருது, இந்த ஆளையில வச்சு ஃபாலோ பண்றானா இல்ல எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும் போது அங்க மில்லி வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, உங்களை நான் எங்கேயோ பாத்திருக்கேன், ஆமா ஆமா அந்த நியூஸ்ல பார்த்தேன், நீங்களும் கட்டிய போற பையனும் சேர்ந்துட்டு அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டினீங்களே அவங்க தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அமைதியா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஏன் பயப்படணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, நீ பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, ஆனா உன் குழந்தைக்காக வச்சு யோசிக்கணும், உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா வயிற்றுல வளர்ற குழந்தை நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, என் பேரு மில்லி, நம்ம அடிக்கடிக்க மீட் பண்ணுவோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி கிளம்ப. நம்ம ஹீரோயினுக்கு இப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது, கண்டிப்பா இந்த லேடி தான் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா போல, இந்த மில்லி வேற யாரும் கிடையாது, அந்த மினிஸ்டருடைய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள ஆட்டோ அங்கிருந்து போயிடுச்சு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு அண்ணனுடைய ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவன் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டா வீட்டுக்கு வரான். அதே டைம்ல அந்த மில்லி வராங்க. ஏதோ ஒரு முக்கியமான சர்வே எடுக்கணும் அப்படின்னும் போது, அதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பே கிடையாது, நாளைக்கு வாங்க அப்படின்னும் போது, அட்லீஸ்ட் தண்ணியாச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவன் உள்ளுக்குள்ள போறான். இந்த லேடியும் உள்ளுக்குள்ள போயிட்டு கத்தி எடுத்து அவன் கழுத்துல வச்சு, ஒழுங்கு மரியாதையா நீ அனு கிட்ட என்ன சொல்ல இருந்தியோ அது எல்லாமே என்கிட்ட சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் சொல்லாம முடிச்சுக்கிட்டே இருக்க. இந்த லேடி வந்துட்டு சரியான கோவக்கார லேடி போல மக்களே, இவங்கிட்ட பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு இந்த லேடி பாட்னா அங்க இருந்து கிளம்பிட்டா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து கதவு தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கதவு தானா திறக்குது. கதவு லாக் பண்ணப்படவே இல்ல. கதவு திறந்தவனே உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த ஃப்ரெண்டுக்காரன் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறான். இதை பார்த்தவனே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. பயந்துட்டு படி இறங்கி ஓடி வரும்போது அங்க யாரோ வராங்க. இது ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரியான வீடு போல மக்களே. வேற யாரும் அவங்க வீட்டுக்கு போக வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க மேல மோதி அவங்க பேக தள்ளி விட்டு ஹீரோயினும் அவங்க பேக கீழே போட்டு அந்த பேக கூட கையில வாங்காம அங்கிருந்து ஓடுறாங்க. ஓடினவங்க நேரா கேமராமேன் வீட்டுக்கு போய் தான் நிக்கிறாங்க மக்களே. அடி பாவி, அங்க வந்துட்டு ஒருத்தன் இறந்து கிடக்குறான் அப்படின்னா அதை வந்துட்டு நீ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி பார்த்துட்டு பயந்து ஓடி வரக்கூடாது. இது கூட உனக்கு தெரியாதா, இதெல்லாம் நீ கரெக்டா பண்ணுவியே, ஏன் பயந்துட்டு ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது மட்டும் இல்லாம பயந்துட்டு ஓடி வந்ததுனால உன் மேல கூட பழிப்போட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றான். இது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே பக்காவா யாரோ பிளான் பண்ணி பண்றாங்க. என்ன மாட்டி ஓடணும் அப்படின்னா இந்த மாதிரி அவனை கொலை பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆக்சிடென்ட் ஆனது, அதுக்கப்புறம் அர்ணவ் வந்துட்டு கோமாக்கு போறதுக்கு முன்னாடி ஏதோ வீடியோ எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனது, அர்ணவுடைய அப்பா இறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரியல் டைம்ல பிர்கிஸ் வந்துட்டு ஒரு பொண்ணை தண்ணிக்குள்ள போட்டு முக்குனாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை கொலையே பண்ணிட்டாங்க போல. அதை பத்தி வந்துட்டு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர் எல்லாருமே சிறைத்துறை சம்பந்தப்பட்ட அந்த மினிஸ்டர் கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்க இது சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான
ஜெயில ஒன் பை ஒன்னா இறந்து போறாங்க, காணாம போறாங்க, அபாஷம் நடக்குது. இதெல்லாம் என்ன விஷயம், எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்வி கேட்கும் போது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, கண்டிப்பா எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நேரா கிளம்பி ஜெயிலுக்கு ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வராரு. அப்போ ஹீரோயினை பாக்குறாரு. உங்க அப்பா தான் எனக்கு ப்ரொஃபஸரா இருந்தாரு, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், நீ எப்படி இங்க வந்து மாட்டினமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எங்க சார் மாட்டினேன், என்ன மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி என்ன உடம்பு முழுக்க ஒரே காயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க போலீஸ் இருக்காங்க, சரிம்மா உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த இன்னொரு மினிஸ்டர் பார்க்கும்போது இந்த சிறைத்துறை மினிஸ்டருடைய பேரு சுப்பாராவ் மக்களே. இவரு போயிட்டு அந்த இன்னொரு மினிஸ்டர் பாக்குறாரு. கட்சியில எல்லாமே மாறி போச்சு, எனக்கு ஒரு பயங்கரமான பொசிஷன் கொடுத்திருக்காங்க, உன்னுடைய பதவியை பறிச்சு எனக்கு தான் கொடுத்திருக்காங்க, நீ இல்லாம எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நான் வந்தா எதுவுமே சூப்பரா போகாது அப்படின்னு சொல்ல அதுக்கு நீ முதல்ல வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிட்டாரு. இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்க, பக்கத்துல தான் புட்டுலும் படுத்துக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி லலிதா எப்படி இறந்து போனா, அது கண்டிப்பா தற்கொலை கிடையாது, வேற எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தேன், அதுல வந்துட்டு தற்கொலைன்னு போடவே இல்லை, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது இந்த மாதிரி அம்மியோடைய கேங் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் அந்த பொண்ணை தூக்கு மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க, அம்மியோடைய கேங் தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. சரி ஓகே, இந்த மாதிரி நான் பில்கிஸோடைய அந்த ஒரு இதுக்கு போகணும், அந்த ரூமுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏமா நீ பில்கிஸை வந்துட்டு ஒரு சாதாரண பொம்பளை அப்படின்ற மாதிரி இடப்போடாத, பில்கிஸ் சரியான சைக்கோ, இந்த ஜெயிலையே முதல்ல தப்பிச்சு போன ஒரே ஒரு பெண் கைதி அப்படின்னா அது பில்கிஸ் மட்டும்தான், அந்த பொண்ணு கிட்ட இந்த வார்டனே வாழட்ட மாட்டாரு, நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னும் போது என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பில்கிஸோடைய ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது நீ போயிட்டு வார்டன் கிட்ட வம்பிழுத்த அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆளு பில்கிஸோடைய ரூம்ல போட்டுருவான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிளாஷ்பேக் அந்த எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அப்போ ஹீரோயினுக்கு என்னமோ தோணி இருக்கும், ஒருவேளை எவிடன்ஸ் அர்ணவுடைய வீட்டுல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேனும் ஹீரோயினும் கிளம்பி அர்ணவுடைய வீட்டுக்கு வராங்க. அந்த பையன் செடியே வாங்க மாட்டான், ஆனா கடைசியா ஒரு செடி வாங்கி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிருப்பாரு. அந்த செடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ஒரு பென்டிரைவ் இருக்கு, இந்த பென்டிரைவ் தான் முக்கியமான எவிடன்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது கேமராமேனு நான் போயிட்டு வண்டியை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாருங்க, நடுவுல கம்பி மாதிரி என்னமோ இருக்கு, அந்த கம்பி கழுத்துல கிழிச்சு அவன் பொத்துன்னு கீழே விழுகிறான், சாகல ஆனா காயம் பட்டிருக்கு. இப்ப அங்க மில்லியோடைய ஆட்களும் வராங்க, நீ கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், அவனை உயிரோட காப்பாற்றணும் அப்படின்னா அந்த பென் டிரைவை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க யோசிக்கிறாங்க, கொடுக்கல அப்படின்னா என் ஆட்கள் கொலை பண்றாங்க அப்படின்னும் போது இவங்க வேற வழி இல்லாம கொடுக்குறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் வார்டனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார, இந்த பொண்ணு நம்மள பார்க்க வரானா குஜாலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தடவி பேச ஆரம்பிக்கிறான். என்னம்மா என்ன பார்க்கணும்னு கேட்டிருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கேக்குறாங்க, என்ன நான் பார்க்கணும்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்ட அப்படின்னும் போது அழகான பொண்ணுங்க கேட்டா உடனே ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தடவுறான். உன்னுடைய பேர்ல 2.5 கோடிக்கு ஒரு சொத்தை வாங்கிருக்கியே ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி உன் பொண்டாட்டி பேர்ல தானே வாங்கியிருக்க, நீ இந்த மாதிரி ஃப்ராட் தனம்லாம் பண்ணி சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன் பொண்டாட்டிக்கு நல்லாவே தெரியுமான்னு கேட்க அவன் கடுப்பாயிட்டு கழுத்தை பிடிக்கிறான். அப்போ ஹீரோயின் அங்க இருக்க ஒரு பென்சிலை தூக்கி கழுத்துலயே ஊங்கி ஒரு சொருகுறாங்க. அவன் வலி தாங்க முடியாம அங்க இருக்க லேடி போலீஸை கூப்பிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு பில்கிஸ் செல்ல போடுங்க, அவ தான் இவளுக்கு கரெக்டா இருப்பா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. இவங்களும் சந்தோஷமா போறாங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க, கேமராமேனு காயம்பட்டு இருக்கும், அந்த பையனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடுறாங்க. இதே டைம்ல மினிஸ்டர் கால் பண்றாரு. கால் பண்ணி என்னமா நான் சொன்னா கேட்க மாட்டேற, வெளியே ஓடா தேஞ்சு போயிட்ட, கொஞ்ச நாளைக்கு உனக்கு ரெஸ்ட் வேணும் இல்லையா, அதனால நீ கொஞ்சம் ஜெயிலுக்கு வா அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு புரியல. இதே டைம்ல போலீஸ் படையே வந்து ஹீரோயினை கைது பண்றாங்க. எதுக்காகனா அந்த ஃப்ரெண்டை நீ தான் கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டு வராங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த பில்கிஸோடைய செல்ல அடைக்க சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினை பில்கிஸலுக்கு அமுச்சு விடுறாங்க. இவங்க பில்கிஸ பார்த்தோன்னே என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னும் போது, அப்படின்னா நீ என்னை பத்தி வெளியே கேட்கவே இல்லையா, யாருமே என்னை பத்தி சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கையை பிடிச்சி முறுக்குறாங்க. ஹீரோயின் வலி தாங்க முடியாம கத்துறாங்க. இப்ப அப்படியே மினிஸ்டர் காமிக்கிறாங்க. போலீஸ்காரன் போயிட்டு மினிஸ்டரை பார்த்து இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்தி, என் கழுத்துலயே பென்சிலை வச்சு குத்திட்டா, அதனால்தான் அந்த பொண்ணுக்கு பனிஷ்மெண்டா பில்கிஸோடைய செல்லுக்கு அமுச்சு வச்சிருக்கேன் அப்படின்னும் போது உடனே மினிஸ்டர் ஷாக்
ஆகுறாரு. ஐயோ உனக்குலாம் மண்டையில கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா? நீ வந்துட்டு அணுவை பில்கிஸுடைய செல்லுக்கு அமுச்சு வச்சிருக்க. பில்கிஸ் உன்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் மதிக்க மாட்டா. அணுவை உள்ளுக்குள்ள அமுச்சு வச்சிருக்க அப்படின்னா அணு வந்துட்டு இந்த மாதிரி யதார்த்தமா போல ஆக்சிடென்டலா போல பக்காவா பிளான் பண்ணி போயிருக்கா. அந்த பொண்ணை முதல்ல வெளியே கொண்டு வா. பில்கிஸையும் அணுவையும் தனித்தனியா பிரிச்சு வை. ஏன் தான் இந்த மாதிரி மூளை இல்லாம பிஹேவ் பண்றியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது இல்லையா, அதுவும் பக்காவா நடந்து முடியணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பில்கிஸோடைய செல்லுல ஹீரோயினை காமிக்கிறாங்க. அடிபட்டு இருக்கும், கையை பிடிச்சி முறுக்கிட்டு அதுக்கப்புறமா மெடிசனும் கொடுக்குறாங்க. எங்க நான் வந்தவனையும் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறமா நீங்களே மருந்து கொடுக்குறீங்க, என்னால வந்துட்டு உங்களை புரிஞ்சிக்கவே முடியல, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ சாப்பாடு கொடுக்க போலீஸ் வார்டன் யாராவது வருவாங்க. அப்படி வரும்போது நீ அழுங்காம குலுங்காம உட்கார்ந்துட்டு இருந்த அப்படின்னா உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன், ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுப்பாங்க, இல்ல கரெக்டா நினைச்சுப்பாங்க. அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது நீ அடி வாங்கினாதான் உனக்கும் எனக்கும் செட் ஆகலன்னு அவங்க வந்துட்டு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி எதுக்காக நீ என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானா வரல, அந்த வார்டன் தான் பிடிச்சு போட்டாரு அப்படின்னும் போது, ஏமா பொய் சொல்லாத, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், எது கேட்கணும் அப்படின்னாலும் நேரடியா கேளு அப்படின்னும் போது, நான் வந்து உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போறேன், அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பில்கிஸ் வந்துட்டு முதல்ல ஒரு பையனை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு இவங்க ஒரு 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்கும் போது இறந்து போயிட்டான். அவன் ஒரு டிபி பேஷண்டா, சரியா விசாரிக்காம கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண அவங்களுக்கு அந்த குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த குழந்தைகிட்டயே புருஷன்காரன் தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது அவனை கொன்னுட்டு இருக்காங்க. அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணமோ தெரியல, நான் ஜெயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா என் பொண்ணுக்கு என்ன பிடிக்காமலே போயிடுச்சு, ஆனா எனக்கு என் பொண்ணு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சொல்லு உனக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்னைக்கு நைட்டு இந்த ஜெயிலுக்குள்ள என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, செக்ஷுவல் டிராபிக்கிங், பொண்ணுங்களை வந்துட்டு கடத்திட்டு போக போறாங்க அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஒக்கா மக்கா நான் என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன், ஆனா இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில கைய வச்சு உட்கார, சரி ஓகே நான் உங்களை பத்தி நியூஸ்லாம் படிச்சு பார்த்தேன், நீங்க தான் இந்த ஜெயில இருந்து தப்பிச்ச முதலும் கடைசியுமான ஒரே பொண்ணு, நீங்க எப்படி தப்பிச்சு போனீங்களோ அதே போல நான் தப்பிக்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் போயிட்டு இந்த விஷயத்த தடுத்து நிப்பாட்ட போறேன், பொண்ணுங்களை காப்பாத்த போறேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது அதுக்கும் ஓகேன்னு சொல்றாங்க. என்னம்மா நான் எது கேட்டாலும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்றீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அனு அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய பொண்ணுடைய பேரும் அனுதான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ஜெயில இருந்து சில பொண்ணுங்களை வந்துட்டு கண்டெய்னர் மூலமா கடத்த ட்ரை பண்றாங்க. அங்க வந்துட்டு மினிஸ்டரும் இருக்காரு, அதே டைம்ல வார்டனும் இருக்கான். எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு போயிட்டு இடமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள கடைசியா யாரோ இருக்காங்க, இறங்கி வாமா நீ மட்டும் ஏமா உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு பார்க்கும்போது அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் தான் மக்களே. ஹீரோயின் இறங்கி கெத்தா வராங்க. இத பார்த்துட்டு மினிஸ்டருக்கும் அந்த போலீஸ்காரனுக்கும் சரியான ஷாக்கு. இவங்க எப்படி இங்க வந்திருப்பாங்க அப்படின்னா அதுக்கு பில்கிஸ் தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி நீ இந்த இடத்துக்கு போ, இந்த பெண்கள்லாம் வந்துட்டு இன்னைக்கு வண்டியில ஏறி போறாங்க, நீயும் கூட சேர்ந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே மினிஸ்டர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நேரா வராரு அப்படின்னா அந்த பென் டிரைவ்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டு பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா மக்களே ஹீரோயின் பார்த்துட்டாங்க. அங்கேயே உட்கார்ந்து அந்த பென் டிரைவ்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் அங்கிருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. அதுக்குள்ள அந்த லேடி வந்துட்டு பென் டிரைவை புடுங்கிட்டு போயிட்டு இருப்பா. ஹீரோயினால ப்ரூவ் பண்ண முடியல. இப்ப இந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணும், இது மட்டும் இல்லாம இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாண்டடாவே 2 காரன் இறந்து போயிருப்பான் பாத்தீங்களா, அந்த ஸ்பாட்ல பேக வேண்முத்தனை தான் போட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இன்னொரு மினிஸ்டர் இருக்காரு பாருங்க, அவரை மீட் பண்ணி உதவி கேட்டிருப்பாங்க, எல்லாமே சொல்லிருப்பாங்க, அவரும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வந்தோம் அப்படியே சைகையில கேட்டிருப்பாரு, உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியா பில்கிஸுடைய உதவியால இவங்க பிளான் பண்ண முடியும் இங்க வந்திருப்பாங்க. இது மட்டும் இல்லாம நீ வசமா மாட்ட போற, இதுக்கப்புறம் முன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னும் போது, ஏன் வரத்துக்கு முன்னாடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு வந்தியா, போலீஸ் எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலு அப்படின்னும் போது, போலீஸ் மட்டும் கிடையாது உனக்கு எதிரா இந்த மொத்த நாடே திரும்பிக்க போகுது அப்படின்னும் போது உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி குலுக்க ஒரு கேமரா கீழே ஒழுகுது. நம்ம ஹீரோயின் கேமரா செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல, இந்த கேமரா வச்சு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை உடைச்சு போட, இந்த ஒரு கேமரா மட்டும் கிடையாது அந்த கண்டெய்னர்ல பாரு அங்க ஒரு கேமரா இருக்கு, அந்த கேமரா மூலியமா இங்க என்ன விஷயம் நடக்குதோ எல்லாமே லைவா டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னும் போது அவ்வளவுதான் மினிஸ்டருக்கு சரியான காண்டு. இப்ப அந்த கன் எடுத்து ஹீரோயினை ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயினை புடுங்கி அந்த ஆளை சுட்டு கொலை பண்றாங்க. வழக்கம் போல போலீஸ் லேட்டா வராங்க. நம்ம ஹீரோயின் காப்பாத்தின எல்லா பெண்களையும் கூப்பிட்டு அப்படியே கெத்தா நடந்து போறாங்க. இங்க இருந்து நேரா போயிட்டு பாஸை மீட் பண்ணி, இதுக்கப்புறம் எனக்கு இந்த வேலை வேணாம், நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன் அப்படின்னும் போது, ஏமா வந்ததும் வராதமா
வேலையை விடுற, வேற என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு எதிராகவே நான் உண்மையை மட்டும் சொல்லக்கூடிய, உண்மைக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறேன். எங்க அப்பா சொல்லிருக்காரு ஃப்ராடு கிட்ட எல்லாம் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஏமா பார்த்து பேசு அப்படின்னு, உங்ககிட்ட என்ன விஷயத்த பார்த்து பேசணும், நீலாம் வந்துட்டு ஒரு நம்பிக்கை துரோகி, அது மட்டும் இல்லாம ஃப்ராடு பைய, நீயும் அந்த மினிஸ்டருடைய கையாளு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ வந்து ஹாஸ்பிடல்ல மீட் பண்ணி கார் முழுக்க செக் பண்ணிட்டோம், ஆனா ஒண்ணுமே கிடைக்கல, பென் டிரைவ்ல தானே அந்த எவிடன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாய விட்ட. அப்பயே எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் மினிஸ்டருடைய அடிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்னால உங்ககிட்ட வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அதுல உண்மையான நியூஸ் மட்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது பயங்கரமா அமோகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்தோடைய இல்ல இந்த சீரிஸோடைய கதையும் முடிக்கிறாங்க.